தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. விஜய் என்ன முடிவு எடுப்பார்? விஜய் ஆக்சுவலா அவர் முதல்ல அரசியலுக்கு வரட்டும் சார். இன்னும் ஒரு அரசியலுக்கு வரல சார். ஏன்னா ரொம்ப பெரிய மாநாடு, ரொம்ப வேதனையோட சொல்றேன். அந்த மாநாட்டு பேச்சை ரசிச்சு வரவேற்றவன் நான். விஜயா இப்படின்னு கவனிக்க வச்சுட்டாரு, பேச வச்சுட்டாருன்னு சொன்னவனா ஏதோ ஒரு நாள். அதுலயுமே ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா, அவர் ஸ்கிரிப்டடா இருக்கட்டும். ஆனா அதை கூட சார் நீங்க அதை பேசுறதுக்கு ஒரு குடும்ப கொள்ளையடிக்குன்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் சார். அது இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு அவருடைய பேச்சு மாவுலையும் கொஞ்சம் பணியாரத்திலையும் கொஞ்சம்ன்ற மாதிரி ரெண்டு பக்கமும். ஆனாலும் அந்த வார்த்தையை சொன்னாரு. அவ்வளவு பேசினாலும் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல, இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட முதல் முறையா ஒரு அரசியல் மேடை பொது மேடையில விஜய் துணிச்சலாக தன் கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு ஒற்றை வேலை எடுத்துக்கலாம். நம்ம வரவேற்கணும், அவரை முதல்ல வரவிடுங்கன்னு சொன்னேன். அப்படி வந்த பிறகு ஏன் ஒரு அரசியலுக்கு வரணும்னு சொன்னேன்னா, இன்னும் சினிமா தனத்துல இருந்து அவர் வெளியில வரல. துரதிருஷ்டவசமானது. ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற விஜய் இந்த மாதிரி பண்றது தப்பு, அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்று. இதுதான் உங்க மனநிலை. இந்த மனநிலை நீங்க மாத்திக்க மாட்டீங்கன்னா விஜய் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் வளரவே கூடாது. சினிமா நடிகர்கள் மக்கள் ரசிப்பாங்க சார், ஆட்சியில கூட அமர வைப்பாங்க சார். ஆனா சினிமா தனத்தை ஒருபோதும் அவங்க ரசிக்க மாட்டாங்க. அது சொல்ல புரியுதுங்களா? ஒரு கவர்னரை போய் பாக்குறீங்க, பத்திரிக்காரன் நிக்கிறான், நான் இதுக்காக தான் பண்ணிட்டு வந்திருக்கேன், வேந்தர் தான் பொறுப்பெடுத்துக்கணும், அங்கே சொல்ல வேண்டாம், இங்கே வந்து சொல்லணும். சரி, அதையும் நான் அவர்கிட்டயே சுட்டி காட்டியிருக்கேன், தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். 2 வார்த்தை சொல்ற தயங்குற நீங்க கோட்டையில போய் நாங்கள் உட்கார வைக்கணும் உங்களை. என்ன அக்கிரமம் சார் இது? அப்படி என்ன சார் நீங்க பெரிய தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டீங்க? கேள்வி வரும். நானும் என்னையும் சேர்த்து ஆள போறாரு விஜய். அதனால எனக்கு இதை சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. செயற்குழுன்னு ஒன்று கூட்டுறாங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு நடக்கிற முதல் அரசியல் நிகழ்வு. டாடா காமிச்சாரான்னு கூட எனக்கு தெரியல, அப்படியே போயிட்டாரு. பத்திரிகையாளர் சந்திக்கல. அங்கே நம்ம பிஜேபி பேரை சொல்லலைன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. இங்கே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, யாராக இருந்தாலும் தவறு செஞ்சால் நான் கண்டிப்பேன். 2 வாரம் சொல்லிட்டு மீதியெல்லாம் அப்புறம் பேசுவோம் சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா? தொடர்ச்சியா அந்த விமர்சனம் விஜய் மேல வைக்கப்படுது. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்ல, அவருடைய கட்சி நிர்வாகில 2 பேர் 3 பேரை தவிர யாரும் சந்திக்க விட மாட்டாங்க, அல்லது அவரும் சந்திப்பதில்லைங்கிற மிக கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது. கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு பொது தேர்தலை வைத்துக்கொண்டு அந்த தேர்தலில் நான் ஆட்சியை பிடிப்பேன், நான் அதிகாரத்துல மற்றவங்களுக்கும் பங்கு தருவேன் கூட்டணி கட்சிகளுக்குன்னு சொல்ற விஜய் அது வெற்று கோஷம்னு சொல்லிடாத அளவுக்கு கொஞ்சம் அரசியலுக்குள்ள, தீவிர அரசியல், நடைமுறை அரசியலுக்குள்ள வரணும். அப்படி வரலைன்னா இந்த ஆளணுங்கிற ஆசையெல்லாம் தூக்கி தூர போட்டு திரும்பவும் நீங்க நடிக்கவே போகலாம். யாரும் உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க. இல்லை, இதை இப்படி பார்க்கலாமா? இப்போ பிரதமர் மோடியா இருக்கட்டும், அவர் நீங்க சொல்ற மாதிரி ஆக்டிவா எல்லா பிரச்சனையும் பார்க்கறது கிடையாது, செய்யறது கிடையாது. அவர் மீது இல்ல அவரோட ஒப்பிடுறது சரியானது. அவருடைய ஆளுமை என்ன, அந்த கட்டமைப்பு மோடி தள்ளி வைக்க. மோடி இல்லாம யார் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க. மோடி செய்தியாளர்கள் பார்க்கறதோ இல்ல பிரஸ் மீட் பண்றதோ இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல தொடர்ச்சி வைக்கப்படுது. அதுதான் சொல்ல வந்தேன். இதற்கு முன்னால இருந்த முதலமைச்சரா இருந்த திரு ஜெயலலிதா அவங்களுமே செய்தியாளர்களை சந்திக்கிறது கிடையாதுன்ற விமர்சனம்லாம் இருந்தது. அந்த பாணியை பின்பற்றி இவர் வந்திருக்கலாம் இல்லையா? வரலாம் போது அந்த மோடிக்கு உலக அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படின்னு அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு. பிஜேபி கொண்டாந்து இருக்கிற கட்டமைப்புள்ள கட்சி இருக்கு. 4.5 வருஷம் சும்மா இருப்பார் ஜெயலலிதா. கொடநாடு அங்கே போவார், எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார். 6 மாசம் மீதி இருக்கும். இறங்கி வந்து 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டியில 4 பேரணி, 4 பொதுக்கூட்டம். திமுக கதையை முடிச்சு ஆட்சியில் வருவார். அந்த ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த ஆளுமையை கொடுக்கறதுக்கு பக்கபலமாக உட்கட்டமைப்புள்ள அதிமுகங்கிற இயக்கம் இருந்தது. நீங்க என்ன நிர்வாகிகளே போட்டு முடிக்கல, கிண்டலா சொல்லல. அது சாதாரண விஷயம் இல்லை. பொறுக்கி கேடி எல்லாம் வருவான், நல்லா வருவான், சர்வீஸ் பண்ற மைண்டோட நல்லா வருவான். அவனுக்கிட்டே நல்லவனுக்கு அரசியல் என்ன வேலை, தள்ளி நில்லும்பான். அப்போ இவர் கொஞ்சம் தலையிடணும். எப்ப மாவட்டத்துல ஒரு முகமாவது ஊரறிஞ்ச முகமா இருக்கணும், மெனக்கெடணும். ஏதாவது மெனக்கெட்டு நாம் பார்த்தோமா? நேர்காணல் நடத்தினார், எது ரகசியம் இல்லை இந்த காலத்துல. எதுவுமே ஏதாவது காதுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வந்துச்சா? வரல. அப்ப இதெல்லாம் பண்ணா ஒரு தகவல் வந்து நான் மோடி மாதிரி ஜெயலலிதா மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன்னா இதெல்லாம் இங்க பருப்பு வேகாது. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது.